இதயத்தின் ஒளியாய், உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை. அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 21. அடியே, என்னோடது பப்பி காதல்டி லட்டுக்குட்டி என்று அவளின் முகத்தை அளந்து கொண்டே கூறினான் வினோத். சும்மா சொல்லாதீங்க வினோத், நம்புறபடி ஏதாவது சொல்லுங்க. என்னடி, நம்ப மாட்டியா? நம்பவே மாட்டேன். அடி பாவி, உன் புருஷன் பொய் சொல்வேனா? சொல்கிறேன் கேட்டுக்கோ என்றவன். வினோ, நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே லட்டுக்குட்டி மாதிரி இருந்த. உன் தாடையை பிடிச்சி கிள்ளணும், உன்னை கொஞ்சணும்னு தோணுச்சு. நானும் அந்த எண்ணத்தில் உன்னை நெருங்கினேன். அப்போ தான் எங்கள் அத்தை உன்னை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது ஏன் தெரியல, உன்னை முதல்ல பார்க்கும்போது எங்கள் அத்தைக்கு உன்னை பிடிக்கல போல. சின்ன பிள்ளைய இப்போ எதுக்கு தேவையில்லாமல் திட்டுறாங்கன்னு சொல்லி எனக்கு அவங்க மேலே கோபமாக வந்துச்சு. அப்போ நீ உதட வளைத்து அழுத பாரு, அதை பார்த்ததும் என்னமோ தெரியல, எனக்கு மனசு தாங்கலடி. நான் உன்னை நெருங்குவதற்குள் அம்மா வந்து உன்னை தூக்கி கொஞ்சம் ஆரம்பித்தவங்க உன்னை சமாதானம் செய்து சாப்பிட வச்சாங்க. அப்புறம் நீ ஒவ்வொரு முறை வரும்போதும் நான் உனக்கு தெரியாமல் உன்னை பார்த்துட்டு இருப்பேன். அத்தை பேசுகிறது மட்டும் இல்லாமல் கணேசனும் உன்னை பேச ஆரம்பித்தான். உன்னை நான் நெருங்கினாலும் நீ கணேசனை பார்க்கும்போது என்ன ரியாக்ஷன் கொடுப்பியோ அதையே தான் என்னை பார்க்கும்போது கொடுப்பேன். அதை நினச்சி எனக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கணேசனை அதுக்காக நான் திட்டவும் செய்தேன். அப்புறம்தான் என்னை மாமான்னு கூப்பிட சொல்லி உன்னை வம்பு பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் அப்படி சொன்னேன் அது எனக்கே இன்னி வர தெரியலடி என்று தான் இத்தனை வருடமாக தன் மனம் என்னும் பெட்டகத்தில் பாதுகாத்து வைத்திருந்த பொக்கிஷமான நினைவுகளை தன்னவளிடம் பகிர்ந்து கொண்டான் வினோத். ஆமாம் வினோத், இவர் ஏன் என்னை மாமான் கூப்பிட சொல்கிறாருன்னு யோசிப்பேன். அப்படி கூப்பிட ஆசையாக இருந்தாலும் ஏதோ ஒரு பயம், அதனால் வேண்டுமென்றே உங்களை அண்ணா சொல்லி கூப்பிடுவேன் என்றாள். என்ன வினோத் சொல்கிற? அப்போ உனக்கும் அந்த ஆசை இருந்துச்சா? என்னை நீ மாமான்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருப்பேன் தெரியுமா? அந்த ஃபீலே அட போடி, இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டியே என்றவனை பார்த்து சிரித்த வினோதினி, அது சரி, இப்போ கொஞ்ச நேரம் முன் என் மனசில் இருப்பதை உங்ககிட்ட சொன்னதுக்கு நீங்கள் இவ்வளோ ஆட்டம் போடுறீங்களே. சின்ன வயசுலேருந்து நான் உங்களை மாமான்னு சொல்லியிருந்தா எப்பா என்ன நடந்திருக்குமோ போங்க. என்னடி செல்லம் நடந்திருக்கும். இந்நேரம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். நானும் என் லட்டுக்குட்டியும் சந்தோஷமாக ஜாலியாக இருந்திருப்பேன். எல்லாம் போச்சா? ஆசையை பாரு வினோத், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். என்னை பார்க்கும்போதெல்லாம் நீங்களும் திட்டிக்கிட்டே இருந்தா எனக்கு என்ன தோணும் சொல்லுங்கள் என்றவளை தன் தோள் மீது சாய்த்தான் சமாதானம் செய்யும் விதமாக. சாரிடா பூச்சிக்குட்டி, அது ஏன் தெரியல, உன்னை சீட்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதுவே பழகி போச்சு. இப்போ நினைக்கும் போது தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு புரியுது என்று வருத்தத்துடன் கூறினான் வினோத். சரி விடுங்க வினோத், நடந்தது பற்றி இனி பேச வேண்டாம். கணேசனுக்கு என்னை பிடிக்காம போக காரணம் மட்டும் எனக்கு தெரியல வினோத். பெருசாக காரணம் ஒன்றும் இல்லடி, ரொம்ப சின்ன விஷயந்தான். உன்னை வீட்டில் அம்மா பாட்டி எல்லாரும் கொஞ்சறது அவனுக்கு பிடிக்கல. அதே மனநிலை தான் காவியாக்குமே. பொதுவாக குழந்தைகளுக்கு இருக்கும் மனநிலை தாண்டா அது. நம்ம வீட்டு பெரியவங்க வேறொரு குழந்தைய கொஞ்சம் போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதே மனநிலை தான் அவங்க 2 பேருக்கும் இருந்தது. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மீது வெறிப்பாக மாறி இருக்கு. நான் அதை மாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், ஆனால் என்னால் முடியலை. அவங்க உன் மேலே எனக்கு அப்படி என்ன அக்கறைன்னு கேட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். என்னால் வெளிப்படையாக எதையும் சொல்ல முடியல. ஆனால் இனி அப்படி யாரும் உன்னை பேச முடியாதுடி. நீ முறைப்படி எனக்கு சொந்தமாகிட்டா உன்னை தேவையில்லாமல் பேச கண்டிப்பாக அத்தை கூட பயப்படுவாங்க என்று உறுதியாக கூறினான் வினோத். உங்கள் வீட்டில் என்னை திட்டுறது ஒன்றும் புதுசு இல்லையே. எனக்கும் நீங்கள் சொல்கிற இந்த சந்தேகம் இருந்தது. சரி விடுங்க. பப்பி காதல்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே என்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா?
என்று வெக்கப்பட்டு கொண்டே கேட்டவளின் தாடையில் இதழ் பதித்தான் வினோத். சும்மா இருங்க வினோத், எப்போ பாரு எச்ச பண்ணிட்டு என்று தன் தாடையை துடைத்தவளின் கையில் மீண்டும் இதழ் பதித்தவன், என்னடி இப்படி சொல்கிற? என் லட்டுக்குட்டியை நான் கொஞ்சாமல் வேற யார் கொஞ்சுவாங்களா? சரி சரி கொஞ்சுங்க, விஷயத்துக்கு வாங்க வினோத் என்று சினிங்கினாள் வினோதினி. ஆமாண்டி, நீ முதல்ல என் கண்ணுக்கு குழந்தையாக தான் தெரிஞ்ச. ஆனால் நான் வளர வளர என்னுள் மாற்றம் வர ஆரம்பித்தது. உன்னை பார்க்கும்போதெல்லாம் இன்னும் புரியாத பாசம் அதிகமாயிட்டே போச்சு. அப்போ எனக்கு அது காதல்னு தெரியலை. அப்போ நம்ம 2 பேரும் சின்ன பசங்க இல்லையா? ஆனால் நான் 10ஆம் வகுப்பு முடித்து அடுத்து படிக்க வெளியூர் செல்லும்போது தான் உன்னுடைய பிரிவு என்னை படுத்தி உடைச்சிச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயம் புரிய வந்தது. இருந்தாலும் இது தப்புன்னு சொல்லி என்னை நானே கட்டுப்படுத்திட்டேன். மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்றிருந்த போதுதான் என்னுடைய முழு மனசும் எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பித்தது. அந்த சமயத்தில்தான் நான் கண்ணனிடம் என் மனதில் இருக்கிறத சொன்னேன். உனக்கு எல்லாமே அவன்தானே, அவன் அவ்வளோ சீக்கிரத்தில் என்னை நம்பலை. அவனுக்கு என்னை புரிய வைக்கிறதுக்குள்ள சப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டி. அப்போ அவன்தான் காவியா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கான்னு சொன்னான். இந்த அளவுக்கு உன் மேலே அவளுக்கு என்ன கோபம்? அப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். பிறகு சின்ன வயசில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்தது. நான் அதை கண்ணங்கிட்ட சொல்லியும் உன்னையும் அவளையும் பத்திரமா பார்த்துக்க சொல்லி சொன்னேன். வாரம் ஒரு முறை வீடியோ கால் பண்ணி உங்கள் 2 பேரையும் பார்த்துப்பேன். முக்கியமாக நீ பண்ணுற சேட்டையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குண்டி. உங்கள் அப்பா இருந்தபோது நீ அழுததை நான் வீடியோ காலில் பார்த்தேன். என்னால் முடியலடி. அப்போவே ஓடி வந்து உன்னை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொல்லணும்னு தோணுச்சு என்றவனின் கண்கள் இப்போதும் கலங்கி இருந்தது. ஏன் வினோத் உங்களுக்கு என் மேலே இவ்வளோ பாசம்? எல்லாரும் ஒல்லியாக அழகாக இருக்க பெண்களை தான் தேடி போவாங்க. நீங்கள் ஏன் வினோத் வித்தியாசமாக இருக்கீங்க? ஆனால் எனக்கு பெருமையாக இருக்குது வினோத். நம்ம ஒருத்தவங்க காதலிக்கிறாங்க, அதுவும் அவங்களால சின்ன வயசுல இருந்து நம்ம காதலிக்க போகிறோம் என்பது ஒரு வரம் வினோத். வினோத், என்னை நீங்கள் கடைசி வரை இப்படியே பார்த்துப்பீங்களா என்று கலங்கியவளை அணைத்தவன், என்னடி கேள்வி இது? நீ என் உயிர்டி. இங்கே பாரு வினோ, மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், எனக்கு நீ தான் அழகு. எல்லாத்துக்கும் மனசு தாண்டி காரணம். அந்த விகல்பம் இல்லாத வயசில் நீ என் மனதில் மகாராணி போல் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்ட கண்ணம்மா. எப்பவும் நீ என் கண்ணுக்கு அந்த சின்ன பிள்ளையா மட்டும்தான் தெரிகிற. உன்னை நான் பொக்கிஷமாக பார்த்துப்பேண்டி என்றவனின் வார்த்தைகளில் பனிக்கூலாய் உருகியவள், புரியுது வினோத், ஆனாலும் என்னால் இதை முழுசாக நம்ப முடியல. ஏண்டி உனக்கு அப்படி தோணுது? அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? அச்சோ வினோத், நான் அப்படி சொல்லலை. இருந்தாலும் நம்ம சுற்றி இருப்பவர்களை நினச்சி பாருங்க. என்னை கட்டிட்டு உங்களால் நிம்மதியாக வாழ முடியுமா? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி கேலி பண்ணுவாங்க. கல்யாணம் முடிச்சிட்ட பிறகு ஏண்டா இவளை நம்ம கட்டினோம் என்று நீங்கள் யோசிக்கக்கூடாது இல்லையா? ஏய், கொன்னுட வேண்டி உன்னை. இது என்ன நேற்று பார்த்து இன்னைக்கு மறைஞ்சு போகிற காதல்னு நினச்சியா? சின்ன வயசுலேருந்து என் மனதில் ஊன்றி போனதுடி. அந்த கடவுளே நினச்சாலும் மாற்ற முடியாது. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் இப்படியெல்லாம் பேசிப்பார் என்று பேசியவனை பார்த்து பெண்ணவளின் முகம் வெக்கத்தால் சிவந்துதான் போனது. மீறி பேசினா என்ன பண்ணுவீங்க வினோத்? ஏண்டி இதுவரை கொடுத்த தண்டனையெல்லாம் போதாதா என்று கண்ணடித்து கேட்க, அச்சோ சாமி, ஆளை விடுங்க, தெரியாமல் கேட்டுட்டேன். அது அந்த பயம் இருக்கட்டும். சரிடி, கிளம்பலாமா? சரி வினோத் என்றவள் மணியை பார்க்க அது 7 என்று காட்ட, அச்சச்சோ மணி 7 என்று கதவை திறந்து வெளியே பார்க்க அலுவலகமே காலியாக இருந்தது. வினோத், கிளம்புங்க, அம்மா தேடிட்டு இருப்பாங்க, மணியானதே தெரியல. இந்த கண்ணை ஏன் இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்கான் என்றவள் அமைதியாக நின்றிருந்தவனை பார்க்க அந்த கள்ளனோ சிரித்து கொண்டு நின்றிருந்தான். என்ன வினோத், நீங்கள் சிரிக்கிறீங்க? எல்லாம் உங்களால் தானா? போங்க என்று அவனை நெஞ்சில் அடிக்க அவளின் கையை பிடித்தவன், ராட்சசி, உன் கூட நேரம் செலவழிக்கணும்னு தான் நான் இவ்வளோ பிளான் பண்ணினேன். என்ன பிளான் பண்ணீங்களா? ஆமாண்டி, ஆமாம். நான் 4:30 மணிக்கெல்லாம் கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என் மனசில் இருப்பதை வினோக்கிட்ட சொல்ல போகிறேன்டா. நீ ஆன்ட்டிக்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளின்னு சொல்லிட்டேன். ஓஹோ, அதனால தான் அம்மா இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணலையா? அந்த கண்ணை உங்கள் கூட சேர்ந்து சரியான ஃப்ராட் ஆகிட்டான். அடியே, என்ன வேணாலும் சொல்லு, என் மச்சானை ஏதாவது சொன்ன பிச்சிடுவேன், பிச்சு பார்த்துக்கோ. மச்சானா? யோ, என்னையா இது? அடிங் யூ சொல்கிற? ஆமாண்டி, மச்சான்தான். உனக்கு அவன் அண்ணன் மரதானே. அது மட்டும் இல்லாமல் அவன் என் தங்கச்சியை விரும்புகிறானே, அப்போ எனக்கு மச்சான் தானே.
அச்சோ வினோத், அவன் எங்கே விரும்புகிறான்? அவன் தான் சரியான அழுத்தக்காரனாக இருக்கானே. உன் தங்கச்சி தான் அவனை உருகி உருகி காதலிக்கிறா. இல்லடி, அவனும் அவளை காதலிக்கிறான். காவியா உன்னை அடிக்கடி திட்டுறதால அவனுக்கு அவள் மீது கோபம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சரி வராதுன்னு நினைக்கிறான். நீ கவலை விடு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே வினோ. எனக்கும் உங்களை நான் விரும்புகிறனோ என்று சந்தேகம் வரும்போது உங்களுக்கும் எனக்கும் எந்த விதத்திலும் பொருத்தம் இல்லையே. முக்கியமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு நான் ஈக்குவல் கிடையாதுன்னு நினச்சி என்ன நானே திட்டியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவனும் யோசிக்க தானே செய்வான். எதில் ஒத்துமையோ இல்லையோ 2 பேரும் இதில் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்கடி. லுக் வினோ, நம்ம வீட்டில் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. அத்தையும் கணேசனும் கத்துவாங்க. அவங்கள சமாளிக்கிறது என்னுடைய பொறுப்பு. நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம தான் முடிவு பண்ணணும், சரியா? இனி தயவு செய்து இந்த ஸ்டேட்டஸ் பற்றி பேசாதடி. சரி வினோத், பேசலை. வாங்க, நேரமாகுது, அம்மா தேடுவாங்க. சரி வா என்று அவளை அழைத்து வீட்டிற்கு செல்ல, அங்கே கண்ணனும் கோமலவல்லியும் பேசிக்கொண்டிருந்தவர்கள் இவர்களை பார்த்ததும் கோமலவல்லி வினோத்தை வரவழைத்து வீட்டிற்குள் அமர வைக்க, வினோத் தான் யோசித்து வைத்த அனைத்தையும் கூறினான். வினோதினி அம்மா என்ன சொல்வார்களோ என்று பயந்து அவர்களை பார்க்க, கோமலவல்லி சொன்ன பதிலை கேட்டவள் நம்ப முடியாமல் நின்றாள்.